வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஊரு விட்டு ஊர் வந்து. இன்றைக்கி நம்ம பட்டாணி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் ஸ்பைசஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பல்லாரி, கொஞ்சம் கரம் மசாலா. சாப்பாட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ரைஸை நான் 10 மினிட்ஸ் சோக் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுட்டு 2 பே லீஃப், கொஞ்சம் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து கூடவே ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. லேசாக கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பல்லாரியை நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே நீங்கள் 4லேருந்து 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் கிட்டே பச்சை மிளகாய் இல்லைங்கிறதுனால நாங்கள் ஆட் பண்ணல. 2 மினிட்ஸ் நல்லா வதக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறோம். 1 டீஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கோங்க. கர்ட் புலாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் 150 கிராம்ஸ் ஆஃப் பட்டாணியை வாஷ் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் ஜென்டிலாக அதை கிளறி விட்டுக்கோங்க. நான் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் ரைஸை 1 டம்ளர் எடுத்து அதை 10 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இந்த ரைஸை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் உடையாமல் மெதுவாக அதை கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளறி விடுறது அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணியை எடுத்துருக்கோம். ஸோ 3 டம்ளர் தண்ணியை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம உப்பு போட போகிறோம். நான் புலாவுக்கு இப்போது அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்க்குறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த நுரை நல்லா தள்ளும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் குக்கரை மூடி போட்டு 4 விசிலுக்கு வைங்க. நாலு விசில் வந்ததுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கும். அடிப்பிடிக்காமல் வந்திருக்கும். நீங்கள் இந்த புலாவை மட்டன் கறி ஆர் சிக்கன் கறி அந்த மாதிரி ஆன கிரேவியை வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கி புலாவுக்கு சிக்கன் கறி செஞ்சுருக்கோம். இந்த சிக்கன் கறி எப்படி செய்யணுன்ற வீடியோவை அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம். Until then, eat healthy and stay healthy.